வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா தாவேகாவினர் எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவர் வெற்றி பெற்றுட்டாரு, இந்தியாவின் முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரியான கனவுல இருந்தாங்க. இப்ப அவங்க அமைச்சரவை பட்டியல் ஒன்று வெளியிட்டு இருக்கிறதா சொல்லி உத்தேச பட்டியல்னு பயங்கரமா சமூக வலைதளங்களை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அமைச்சரவை பட்டியல் அவங்களுடைய நம்பிக்கையை பார்ப்போம், யார் யார் என்னென்ன இதுன்னு. இதுக்கு பின்னாடியே ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு அரசியல் இருக்கு, நான் சொல்றேன். விஜய் ஜெயிச்சார்னா அவருக்கு உள்துறை மற்றும் மகளிர் நலன் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு கொடுக்குறாங்களாம். இதுவரையும் குழந்தைகளுக்கான அரசியல், பெண்களுக்கான அரசியல் அவர் என்ன பேசியிருக்காரு, என்ன முன் வச்சிருக்காரு, ஆண் பெண் சமத்துவம் குறித்து என்ன கருத்து வச்சிருக்காரு. இப்ப அவருடைய படம் சிவகாசியை ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. பெண்களை அவ்வளவு கேவலமா பேசி நடிச்ச படம் அது. பொது வழியில ஒரு பெண்ணுடைய உள்ளாடை குறித்து பேசிய நடிகர் விஜய் தான். அவ்வளவு கேவலமா வந்த படம். ஒரு பொம்பளை போலீஸை இழிவுபடுத்திய படம் சிவகாசி. போலீஸாவே இருந்தாலும் ஒரு பொம்பளை ஆம்பளைக்கு அடங்கி இருக்கணும், ஆம்பளை ரவுடியாவே இருந்தாலும் ஆம்பளை, பொறுக்கியாவே இருந்தாலும் அவன் ஆம்பளை, அவனுக்கு கட்டுப்பட்டு தான் ஒரு பொம்பளை போலீஸ் இருக்கணும்னு எப்படி சென்சார்ல விட்டாங்க தெரியல. அவ்வளவு கேவலமான வசனம் பேசிய படம் சிவகாசி. இப்ப ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த படத்தை, வெக்கமே இல்லாம. இப்படி பேசின விஜய்க்கு மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை கான்செப்ட் கொடுத்துருக்காங்களாம். இது என்ன கான்செப்ட்னு தெரியல. இவ்வளவு பேசுறீங்களே, மகளிர் நலன்னு விஜய் பேசுறாரு, விஜயோட அந்த மேட்டரை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறீங்க. அதை பத்தி நான் பேச மாட்டேன், அது அவங்க பெர்சனல். போதுமா? அது பெர்சனல். அதை பத்தி கருத்து இருந்தா நீங்க கமெண்ட்ல போட்டுக்கோங்க. ஓகே. அடுத்து கோபிச்செட்டிப்பாளையம் செங்கோட்டையனுக்கு நீர்வளத்துறை, பொதுப்பணித்துறை, ஆதவர்ஜுனாவுக்கு செய்தி விளம்பரம் மற்றும் சுற்றுலாத்துறை. யாரு? ஆதவர்ஜுனா. இதுவரை அவர் சொன்ன பொய்களை கணக்கிட்டா வானத்தில் உள்ள நட்சத்திரத்தையே எண்ணிடலாம். ஆனா இவர் சொன்ன பொய்யை எண்ண முடியாது. என்னென்ன பொய்? கரூர் சமூகத்துல செந்தில் பாலாஜி கத்தி வச்சு குத்த வச்சாருன்னு பரப்புனது இவர் தான். ஏதோ ஸ்ப்ரே அடிச்சு 41 பேரையும் கொலை பண்ணது செந்தில் பாலாஜின்னு சொன்னாரு. இதுவரையும் நிரூபிக்கல. நல்லா யோசித்து பாருங்க. இவரெல்லாம் நாளைக்கு செய்தி விளம்பர பிரிவு சுற்றுலாத்துறை தலைவராயிட்டா நாடு என்னாகுன்னு யோசித்து பாருங்க. கரூர்ல செந்தில் பாலாஜி கத்திய வச்சு குத்துனாருன்னு சொல்லி அந்த மதியழகன் மனைவி கிட்ட பேச வச்சது இவர் தான். இதுவரையும் அதுக்கு விளக்கம் தரல. நான் சொன்னது தப்பு, தெரியாம சொல்லிட்டேன், சொன்னதுக்கு ஆதாரம் இருக்குன்னு சொல்லல. செந்தில் பாலாஜி பிரஸ்ஸை சந்திச்சு இவங்க மீது இப்படி வச்சிருக்கிறாங்க, அதுக்கான ஆதாரத்தை காமிக்கணும்னு சொல்லிட்டாரு. இப்ப வரையும் ஆதவர்ஜுனா செந்தில் பாலாஜி தான் கத்தி வச்சு குத்துனாருங்கிறத அவங்களுடைய கட்சி தொண்டர்கள் மத்தியில, அந்த அப்பாவி ரசிகர்கள் மத்தியில, விசிலடிச்சான் குஞ்சுகள் மத்தியில பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான ஆதாரமே இல்லை. அப்புறம் பேசிட்டு இருக்கும்போது சாராய பாட்டில கொண்டு போய் திமுக காரங்க மண்டையில அடிச்சு பிளேடிஸ்க்கு இதாகி உயிருக்கு போராடுறாங்கன்னு ஒரு பொய்ய நைட்டு 10 மணிக்கு சொன்னாரு. அடுத்த நாள் காலையில அந்த விஷயத்தை பத்தி அடுத்து பேசவே இல்லை. திமுக காரங்க பாட்டில கொண்டு அடிச்சு பொம்பளைங்களா ரத்தம் வருது, ஐயோ விடமாட்டேன், இந்த இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டேன், ஆச்சா பூச்சா நாங்க. அந்த நேரத்துல ஹைப் வர்றதுக்கும், ஒரு அவதூறு கிளப்புறதுக்கும், ஒரு பகை வர்றதுக்கும், சண்டையை முட்டி வர்றதுக்கும் பேசின ஆதவர்ஜுனா அடுத்த நாள் சைலண்ட் ஆயிட்டாரு. இப்படி ஏகப்பட்ட இது. அப்புறமேட்டு 70 சீட்டு 80 சீட்டு துணை முதலமைச்சர் பாஜக எங்கிட்ட பேசுறாங்கன்னு சொன்னவர் ஆதவர்ஜுனா தான். இப்ப கேட்டா நாங்க பாஜகவோட பேசவே இல்லைன்னு அவங்க விவாதத்துல எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஆதவர்ஜுனா சொன்ன பொய்களை மட்டும் ஏகப்பட்ட பொய்களை நம்ம பேசலாம். அவதூறு, அடுத்தவங்களை அசிங்கப்படுத்துறது, முதலமைச்சரை கேவலப்படுத்துறது, தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கை கெடுக்க பார்த்தது, பல நேரங்களில் லா அண்ட் ஆர்டரை கெடுத்து விட்டது, இது எல்லாமே ஆதவர்ஜுனா தான். இவர் தான் செய்தி விளம்பர பிரிவுனா அப்ப அந்த நாடு எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. இவ்வளவு ஏங்க முதலமைச்சர் வீட்டுக்கு முன்னாடி ஜென்சி கிட்ஸ் எல்லாம் போய் பிரச்சனை பண்ணி நாட்டுல சட்டம் ஒழுங்கை ஏற்படுத்துங்கன்னு சொன்னாரே. நேபாள் மாதிரி ஜென்சி கிட்ஸ் எல்லாம் கிளப்பி விடுங்க, எங்க பின்னாடி இருக்கிற 17, 16 வயசு பசங்களை தூண்டி விட்டுருவோம், முதலமைச்சர் வீட்டை போய் அடிச்சு நொறுக்குங்க அப்படின்னு சொன்ன ஒரு டிட் போட்டுட்டு அதை எடுத்தார். ஞாபகம் இருக்குங்களா? இப்ப ஏற்பட்டவர் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் ஆகிறாராம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து குசியானதுக்கு தாங்க சூப்பரான துறை, போக்குவரத்து துறை. எதுக்கு இந்த துறை? அவர்கள் கேட்கிறாங்க, இவருக்கு பொதுப்பணித்துறை கொடுக்க வேண்டும் அல்லவா? அவங்க தாவைக்கா மத்தியில விவாதம் நடக்கலாம். ஏன் குசியானது தானே எல்லாம் கட்சியோட எல்லாம், அவருக்கு பொதுப்பணித்துறை கொடுங்க, ஏன்னா அறிவார்ந்தவர் இல்லையா, அவருக்கு நிர்வாகம் தெரியும், அதனால அவருக்கு கொடுங்க அப்படிங்கிறாங்க. அவங்க கட்சியில நிர்வாகம் தெரிஞ்சவர் குசியானது தான். அவங்க லெவலுக்கு அவ்வளவுதான். அப்புறம் நாவலர் இருக்காங்களா, பேராசிரியர் இருக்காங்களா, வேற யார் இருக்கா அவங்க கட்சியில? எல்லாமே நாவலர், பேராசிரியர், அறிஞர் எல்லாமே அங்க புசியானது தான். அப்போ செங்கோட்டையனே வந்தாலும் புசியானது பின்னாடி போய் தான் நிற்கணும். அதனால அப்பேற்பட்ட அறிஞருக்கு எப்படி நீங்க போக்குவரத்து துறை கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி அதுல சண்டை வேற நடக்குதான். ஆனா கவனிச்சு பாத்தீங்கன்னா இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அவருக்கு போக்குவரத்து துறை ரொம்ப சரிதான். ஏன்னா அவரே சொன்னார்ல, என் தலைவரை இட்டாந்து ஒட்டாந்து விடுறதுதான் எனக்கு பெரிய வேலையா இருக்குன்னு. இவங்க மக்களுக்காக வரல, மக்கள் பிரச்சனைக்காக வரல, மாநிலத்துக்காக வரல, தமிழுக்கு வரல, தமிழர்களுக்காண்டி வரல. இவங்க தலைவரை இட்டாந்து விடுறதே அவங்களுக்கு அவ்வளவு பெரிய வேலையா. இவ்வளவு கஷ்டப்பட்டு இட்டாந்து இவங்க தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய போறாங்க அப்படின்னு தெரியல. அவருக்கு என்ன போக்குவரத்து துறை. அடுத்து வெங்கட்ராமன் யார், மயிலாப்பூர் ஜோசியரா யாருன்னு தெரியல, அவர் ஏதோ ஃபேவரட்னாங்க, அவருக்கு நிதித்துறை கொடுத்துருக்காங்களாம். அருண்ராஜுக்கு உணவுத்துறையாம். மரிய வில்சன் உயர்கல்வித்துறை. திருப்பரங்குன்ற நிர்மல்குமார் RSS காரர், அவருக்கு என்ன பிற்படுத்தப்பட்டவர் மட்டும் சீர்மரபின் நலத்துறை. RSS அஜெண்டாவே பிசி ரிசர்வேஷன், SC ரிசர்வேஷனை காலி செய்யறது.
இடஒதுக்கீடுக்கு எதிராகத்தான் சாகா வகுப்புல சொல்லி தருவாங்க. நாமெல்லாம் இந்துக்களை பிளவுபடுத்தும் இடஒதுக்கீடை தவிர்ப்போம் தான் சொல்லி தருவாங்க. அந்த RSS சாகா வகுப்புல இருந்த நிர்மல்குமாருக்கு பிற்படுத்தப்பட்டவர் மட்டும் சீர்மரபினர் நலனா நான் கேட்கிறேன். டிஎன்டி மக்களுக்காக சீர்மரபினருக்காக தொடர்ந்து நம்ம ஜீவா டுடே குரல் கொடுத்துட்டு வருது. இந்த டிஎன்டிசிக்காக பிஜேபி சாகா RSS ஏதாவது பேசியிருக்கா? இதுவரை ஏதாவது செஞ்சிருக்கா அந்த மக்களுக்காண்டி, அந்த 68 சமூகங்களுக்காண்டி? ஜீவா டுடே தொடர்ந்து பேசுது இந்த டிஎன்டி மக்கள். ஆனா இவங்க டிஎன்டில இருந்து ஒரு நபரை எடுத்து போட்டுட்டு டிஎன்டி நலன், டிஎன்டினா என்னன்னே விஜய்க்கு தெரியுமான்னு தெரியல. சரி, இது கொடுமை இதெல்லாம். அப்புறமேட்டு பால்வளத்துறை பிரபு, தகவல் தொடர்பு விஜயரஞ்சன், எழில் கேத்தரின் சுகாதாரத்துறை, முஸ்தபா சத்துணவுத்துறை, நம்ம நண்பர், நம்ம விவாதங்கள் அடிக்கடி உட்காந்துருப்பார்ல நண்பர், அவருக்கு சத்துணவுத்துறை தராங்களாம். சரி. திருப்பூர் தெற்கு சத்யபாமா, நம்ம இவங்க செங்கோட்டையிட்ட இருந்து வந்தவங்க, செங்கோட்டையன் அவங்க ஆதரவாளர்கள், அவங்கள்ட்ட இருந்து வந்தவங்க. அவங்க ஜெயிச்சாங்கன்னா அக்ரிகல்ச்சரே அப்பா சூப்பர். சிவகங்கை குழந்தை ராணி நாச்சியார் பல்வி கல்வித்துறை, சேலம் தெற்கு பார்த்திபன் தொழில்துறை, வால்பாறை ஸ்ரீதரன் வனத்துறை, கூப்பா கிருஷ்ணன் வருவாய்த்துறை. சூப்பர், இதுவும் ரொம்ப கரெக்டானது. கூப்பா கிருஷ்ணன் தான் 94 95 அந்த சொத்து குவிப்பு வழக்கு இதெல்லாம் வந்தப்ப தலைமறைவாக இருந்த அமைச்சர், ஆளுங்கட்சியாக அதிமுக இருக்கும் போதே தலைமறைவா 94 95 இருந்து ஒரு 4 நாள் அவர் தலைமறைவா இருந்தாருன்னு செய்தி. அன்றைய 94 95 நக்கீரன் ஜூனியர் உடன் சன் நியூஸ் செய்தி சேனல்களை நீங்க பாத்தீங்கன்னா இந்த உண்மை வரும். புத்தகங்கள ஆதாரத்தோட இருக்கு. கூப்பா கிருஷ்ணன் வந்து ஊழல் வழக்குல மாட்டி அப்ஸ்கண்ட் ஆயிட்டாரு, இந்த வீட்டுல இருக்காருன்னு தெரியல அப்படின்னு சன் நியூஸ் ரிப்போர்ட்டர் நக்கீரன் ஜூவில் எல்லாம் பெரிய செய்திகளா வந்தது. தெரியும், அந்த காலத்துல 94 93 ஆக்டிவா இருந்த செய்தியாளர்களுக்கும் அந்த அப்போது ஒரு 25 35 40 வயதில் இருந்த நபர்களுக்கும் நான் சொல்றது உண்மைன்னு தெரியும். அனில் இவங்களுக்கு விஜய் ரசிகர்களுக்கு என்ன தெரியுமோ தெரியல. ராசிபுரம் லோகேச அறநிலையத்துறையாம், அவினாசி கமலி விளையாட்டுத்துறை, கும்பகோணம் எண்ணூர் கூட்டுறவுத்துறை, சீர்காழி கோபிநாத் பத்திரப்பதிவுத்துறை, திருத்தணி சத்யகுமார் பட்டியலினத்தவர் நலன், ஆண்டிப்பட்டி லெப்ட் பாண்டி சட்டத்துறை. சூப்பருங்க. ஆண்டிப்பட்டி லெப்ட் பாண்டி யாருன்னு தெரியுதா? இவர் சாட்டை துறைமுருகனை கெட்ட வார்த்தையில பேசினார்ல, கண்ணாமுன்னான்னு பேசக்கூடாத வார்த்தையில பேசிக்கிட்டு தான் சொந்த கட்சிக்காரங்க பெண்களையே பேசக்கூடாத வார்த்தையில பேசி இவரோட வீடியோ தான் பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. லெப்ட் பாண்டி வீடியோன்னு போட்டிங்கனாலே அவ்வளவு ஃபேமஸா வரும். அவ்வளவு கெட்ட வார்த்தை, அவ்வளவு இது. அவருக்கு என்ன இது கொடுத்துருக்குறாங்க? சட்டத்துறை. எப்படி வாயத்தோர்தான் கெட்ட வார்த்தை, யாரை கேட்டாலும் வாடா வந்து பாத்துக்கலாம். சில பேர் எதுக்கு சட்டப்படி படிப்பாங்க, எவனையாவது உரண்ட இழுக்கிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போய் இதை பிரச்சனை பண்ணி நானும் வக்கீல்னு சொல்லிக்கிறதுக்காண்டே வக்கீல் பிடிப்பாங்க. ப்ராப்பரா போய் பிராக்டிஸ் பண்ண மாட்டாங்க. இந்த லெஃப்ட் பார்ட்டிலாம் அவர் பேசுற பேச்சை பார்த்தாலே ஒரு நல்ல சட்டம் பிடித்தவரா இருப்பாரான்னு எனக்கு தெரியல. சும்மா வாடா, நீ தேனிக்கு வாடா, நீ ஆண்டிப்பட்டிக்கு வாடா, நீ பெரிய குளத்துக்கு வாடா, நீ தேனிக்கு வாடா, நீ கம்பத்துக்கு வாடா. அவங்க எல்லா இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ வீட்டுக்கு வாடா வடிவேலு சொல்ற மாதிரி, இப்படி ஒரு வடிவேலு கைக்குள்ள மாதிரி ஒரு கேரக்டர், இந்த கேரக்டரை வந்து இவங்க சட்டத்துறை அமைச்சராக இருக்காங்க. அப்ப இதெல்லாம் என்ன மாதிரியான நகைச்சுவையா இருக்கு பாருங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சு கெட்ட வார்த்தை பேசி பெண்களை இழிவுபடுத்தியவர். கட்சி தொடங்கி 2 வருஷத்துல இவ்வளவு கேவலமான ஆட்கள் தான் நிர்வாகிகளா இருக்கிறாங்க. கட்சி தொடங்கி 50-60 வருஷம் அதிகாரத்தில் சுவைத்த இடத்தில் பணக்காரர்கள் வர்றாங்க, இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு தர்றாங்க, முதலாளிகள் வந்துட்டாங்கன்னு திமுக அதிமுக காங்கிரஸ் மீது விமர்சனம். கட்சி தொடங்கி ஒரு தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே தப்பான ஆட்களுக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பு பதவி கொடுக்க அவங்க ரெடியா இருக்கிறாங்க. லெப்ட் பாண்டியா பேரை பாத்தீங்களா? லெப்ட் பாண்டி ஒரு மினிஸ்டர் பேரு. படப்பை குணா யாரோ ரவுடியெல்லாம் பிஜேபியில சேர்த்தாங்களே 2 அட்டமொழியோட, நாய் சேகர், அந்த மாதிரி லெப்ட் பாண்டி. இதெல்லாம் என்ன? இந்த தமிழ்நாடு அரசியல் மரபே இது. எப்பேற்பட்டவர்கள்லாம் இருந்த பொறுப்பு, அமைச்சர் பொறுப்பு. ஜெகநாத் மிஸ்ரா, தமிழ்நாடு தான், தமிழ்நாட்டுக்காரன் தான், தமிழ்நாட்டுக்காரன் இப்படி பேர் வச்சிருக்காங்க. ஜெகநாத் மிஸ்ராவா சமூக நீதித்துறையா. சமூக நீதினா என்ன? சோசியல் ஜஸ்டிஸ், பாலின சமத்துவம் இருக்கணும், சாதிய உணர்வு இருக்கக்கூடாது, எல்லோரையும் நேசிக்கக்கூடிய தன்மையில். ஆனால் இவர் ஓப்பனா நான் தெலுங்கு ஜாதி வெறியண்டா, நான் ஏதோ ஒரு தெலுங்கு செட்டியார் ஏதோ ஜாதி வெறியண்டா அப்படின்னு வெளிப்படையா பேசியிருக்காரு. இவருக்கு சமூக நீதித்துறை கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு ஜாதி வெறியோடு இருக்காங்களோ அவங்களுக்கு சமூக நீதி, எந்த அளவுக்கு பெண்களை இழிவுபடுத்துறது, அடுத்த மீது அவதூறை போட்டுட்டு தப்பிச்சு ஓடுறது, இந்த மாதிரி கேரக்டருக்கு சட்டத்துறை. பலே எப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இவங்க வந்து மினிஸ்டர் ஆக்கி அழகு பார்க்க ஆசைப்படுகிறார்கள். தாவைக்காவோட பேட்டர்ன் எப்படி இருக்கு? இந்த கட்சி அமைச்சரவை பட்டியலை பார்த்தாலே எவ்வளவு நகைச்சுவையா இருக்கு. இப்படி போட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தமிழ்நாடுங்கிறது விளையாட்டு களம், ஒரு விளையாட்டு சதுரங்க மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடுங்கிறது எப்பேற்பட்ட போர்க்களமாக இருந்து நம்ம மொழியையும் இனத்தையும் மாநில சுயாட்சியும் காப்பாற்றி இன்னைக்கு இந்தியாவே வியக்கின்ற ஒரு மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. இதை அப்படியே கீழே இழுத்துட்டு போற மாதிரி லெப்ட் பாண்டிகளும் ஜெகநாத் மிஸ்ராக்களும் புசி ஆனந்தும் இவங்கெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு நாட்டுல இவங்கெல்லாம் பதவி அங்கம் வகித்தா என்ன மாதிரியான கொடுமை நம்ம நாட்டுல நடக்கும்?
எவ்வளவு ஒரு மோசமான விஷயங்கள் நடக்க போகுது, ரொம்ப ஆபத்தா இருக்கு. அதாவது இது கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. இது நடக்குது நடக்கலைங்கிறதுலாம் வேற. அவங்க கற்பனையில நாங்க ஆட்சிக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க. அவங்களுடைய கற்பனையே எவ்வளவு ஆபத்தா இருக்கு பாருங்க. தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய இதா இருக்கு பாருங்க. இதுல ஒரு லேடி ஒருத்தவங்க பேசியிருந்தாங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னா, அந்த லேடி பேசுறது நீங்க பார்த்திருப்பீங்க. எங்க விஜய் அண்ணாவை தவிர மே 4ஆம் தேதி வேற யாராவது வந்தாங்கன்னா நாங்க செத்து போயிருவோம். வேற யாருக்காவது ஓட்டு போட்டாங்கன்னா என் புருஷன் எல்லாரும் பிள்ளைங்க எல்லாருக்கும் நான் விஷம் வச்சு கொடுத்து கொன்றுவேன். இப்படின்னு ஒரு லேடி பொது வெளியில பப்ளிக்கா சொல்லுது. என் பிள்ளைய கொல்லுவேன், என் புருஷனை கொல்லுவேன். நீ உதயசூரியனுக்கோ ஸ்டாலினுக்கோ ஓட்டு போட்டா நான் பண்ணிருவேன் அப்படின்னு ஓப்பனா சொல்றாங்க. இப்படி ஒரு கட்சியை உலகத்துல நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. இப்ப ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தாருன்னா நானும் மருந்து குடிச்சுக்குவேன், என் புருஷன், என் பிள்ளை, என் குழந்தை எல்லாரையும் நான் கொன்றுவேன். எதுக்கு கொல்றீங்க குழந்தைகளை? மகளிர் உரிமைனா என்ன? மகளிருக்கான வேலை வாய்ப்புனா என்ன? மகளிர் கல்விக்கு என்ன செய்யணும்? மகளிர் படிப்புக்கு என்ன செய்யணும்? மகளிர் உயர்கல்விக்கு எவ்வளவு ஸ்டைஃபன் தரணும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த கவர்மெண்ட் கான்செப்ட்னா என்னன்னே தெரியல. ஜெயலலிதாவும் கலைஞரும் எம்ஜிஆரும் அண்ணாவும் இத்தனை ஆண்டு காலமா பெண்களுக்கென்றே, தலித்துகளுக்கென்றே, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கென்றே, பழங்குடியினருக்கென்றே, கிராமப்புற மாணவர்களுக்கென்றே, ஏழைகளுக்கு என்றே இப்படி பிரிச்சு 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 ஒரு ஒரு நூற்றாண்டு கால நீதி கட்சியில இருந்து பார்த்து செஞ்சிருக்கு. இது எதுவுமே தெரியாத ஒரு கூட்டம். ஆனா இதனால பலம் பெற்ற ஒரு கூட்டம். என்ன ஏதுன்னே தெரியாம ஒரு சினிமாக்காரன் வரணும், அவன் வரலைன்னா நான் செத்து போயிருவேன் அப்படின்னு ஒரு 25, 26 வயசு லேடி, ஒரு தாய், ஒரு குழந்தையை பெற்ற தாய், புதுசா கல்யாணமான பொண்ணுங்க, மாமனார் மாமியாரை கொல்லுவேன், புருஷனை கொல்லுவேன்னு பேசுறாங்கன்னா இது எவ்வளவு பெரிய சைக்கோ ஜோம்பிகள் கூட்டம் பாருங்க. இதை பார்த்து ஏன் ஜோம்பிகள், தற்குறிகள் மத்தவே சொல்றான். ஆனா இப்படி எந்த கட்சியும் பேச மாட்டானே. ஏடிஎம்கே, திமுக, பாமக, பாஜக, காங்கிரஸ் எவனாவது நாங்க ஜெயிப்போம், எங்கள் வெற்றியை இவர்கள் பறித்து விட்டார்கள், பணத்தை கொண்டு அடித்து விட்டார்கள், இப்படித்தான் பேட்டி கொடுப்பான். செத்துட்டியா, இனி நாங்க செத்து போயிருவோம், எங்களுக்கு நீ ஜெயிச்சிட்டியா, என் புருஷனை கொண்டுருவேன், நீ பண்ணிட்டேன்னா என் பிள்ளைய வயிற்றுல இருக்க பிள்ளைய கரைச்சிருவேன். இப்படி பேசுற பைத்தியக்காரங்கள ஜோம்பிகளை பாத்தீங்களா? இது நடக்கு. மே 4ஆம் தேதி எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. சின்ன பிள்ளைங்க எல்லாம் ஸ்டாலின் இவர் யாரு ஆட்சிக்கு வந்திருக்கான்னு கேட்டா விஜய் வரல அப்படின்னு தெரிஞ்சா தற்கொலை பண்ணிக்க கூடாது, ஏதோ தூண்டி இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் பார்க்கவே பயமா இருக்கு. என்ன நடந்திருக்கும் சொல்லவே எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. மே 4ஆம் தேதி ரிசல்ட் வருதுன்னா இன்னொரு பக்கம் வேற எதுவும் நடந்துடக்கூடாது. ஏன்னா விஜய்க்கு ஓட்டு போடுற பல பேரு, ஓட்டு உரிமை இல்லாத பலர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, விஜய் மட்டும் ஜெயிச்சா சிஎம் ஆயிரலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னொன்னு ஏதோ 15% ஓட்டு வந்துருச்சுன்னு டிவில வந்துச்சுன்னா 15% வந்துருச்சா அப்ப விஜய் அண்ணா தான் சிஎம் நினைச்சிட்டு இருக்க போறாங்க. விஜய் சிஎம் ஆயிடுவாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஒருத்தன் கொடுக்குறான் 5 தொகுதியில ஜெயிச்சு நாங்க சிஎம் ஆயிடுவோங்கிறான். அப்ப எத்தனை தொகுதி என்ன, பெரும்பான்மை நம்பர்னா என்ன, 117னா என்ன, 118னா என்ன, 234னா என்ன, டெபாசிட்னா என்ன, எத்தனை எத்தனை வாங்கின வாக்குல இருந்து 6ல் 1 விழுக்காடா, 4ல் 1 விழுக்காடா, எந்த அடிப்படை அறிவும் உணர்வும் புரிதலும் இல்லாத ஒரு பெரிய கூட்டம் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்கு. ஓட்டு போட முடியாம 13, 14 வயசுல இருக்கு. இவங்க எதுவும் தப்பான முடிவு எடுத்துடக்கூடாதுன்னு பதட்டப்படுறாங்க. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. அப்பாவை வாடா போடாங்கிறான், அம்மா ஓட்டு போலன்னா கொன்றுவேங்கிறான், என் பிள்ளை காட்டி போட்டேங்க, வயிற்றுல இருக்க என் குழந்தை சொல்லுது விஜய்க்கு. இப்படி பைத்தியங்களா இருக்கிறதுனால, மனநிலை பாதிக்கப்பட்டவர்களா இருக்கிறதுனால, மனநிலை பாதிக்கப்பட்டவன் எதுவும் விஷம் குடிக்கிறது தப்பு, சூசைட் பண்றது இல்ல மாசா விஜய்க்காக சாகுறத பெருமையா நினைக்கிறோம், இப்படி நினைச்சிட்டு எதுவும் பண்ணிட போறாங்களோன்னு பதட்டமா இருக்கு. ரிசல்ட் வர அன்னைக்கு இவங்க ஏதாவது முடிவு எடுத்துக்குவாங்க வேற பதட்டமா இருக்கு. இவங்க அமைச்சரவை பட்டியல் ஒரு பதட்டம்னா எவ்வளவு காமெடியாவும் அபத்தமா இருக்குன்னா, அந்த ரிசல்ட் அன்னைக்கு இவங்களால எதுவும் வேற மாதிரி நடந்துருமோன்னு பதட்டமா இருக்கு. அந்த குழந்தைங்க ஏற்கனவே நான் எத்தனையோ குழந்தைகளை விஜய்க்காக பலி கொடுத்தாச்சு. எத்தனையோ தாய்மார்கள் பலி கொடுத்ததை பெருமையா வீர சபதம் எடுத்து புறநானூற்று தாய் மாதிரி பேசிட்டாங்க. இனி அன்னைக்கும் பலி கொடுத்துட்டு விஜய்க்காக என் குழந்தை செத்து போச்சுன்னு சொல்லி பேட்டி கொடுத்துருவாங்களோடு எனக்கு உண்மையிலே ரொம்ப பதட்டமா இருக்குங்க. ரொம்ப மனசே ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன நடக்க போகுது என்னன்னு தயவு செய்து நான் சொல்றத சீரியஸா எடுத்துக்கிட்டு இப்பயே கொஞ்சம் பயிற்சி கொடுங்க. தேர்தல் தோல்வி வெற்றினா என்ன, எலெக்ஷனா என்னன்னு கொஞ்சம் விஜய், உங்க வீட்டுல அணில் விஜய் ரசிகர்களுக்கு இவரா விஜய்க்கு ஓட்டு போட்டவே இருந்தா ஏமா என்ன வேணா நடக்கட்டுமா, உங்க தலைவர் விஜயே ஜெயிக்கட்டும், ஒருவேளை ஜெயிக்காம போனாலும் ஒண்ணும் இல்ல, எந்த முடிவும் எடுத்துக்காதீங்கன்னு அந்த பிள்ளைகளுக்கு, அந்த குழந்தைகளுக்கு, அந்த பசங்களுக்கு உட்கார்ந்து சொல்லுங்க. வேற வழி இல்லை. இந்த பிள்ளைகளை நம்ம அரசியல் படுத்தாம விட்டுட்டோம். கடைசியில அதுக்கு இப்படி ஒரு கூட்டமா ஜோம்பி கூட்டமா வந்திருக்கு. இந்த ஜோம்பிகள் தன்னையும் கடிச்சிட்டு செத்து போயிடும், அம்மா அப்பாவையும் கூட இருக்கவங்களையும் கடிச்சு கொலை பண்ணக்கூடிய ரொம்ப ஆபத்தான சூழல் வளர்ந்துகிட்டு இருக்கு. தயவு செய்து குழந்தைகளுக்கு இது சொல்லுங்க. வெற்றி தோல்வி என்ன நன்மைனால் நடக்கும்னு சொல்லுங்க. ஏன்னா பெரிய லெவல்ல தற்கொலைகள், கொலைகள், அது வீடியோ எடுத்து போடுறது, செல்ஃபி எடுத்து போடுறது, விஜய் அண்ணாக்காக செத்தேன் பெருமை கொள்றது. ஏன்னா கரூர் சம்பவத்திலேயே விஜயை நான் கொல்ல போறேன், என் பிள்ளை இந்த அளவுக்கு ஆக்கிட்டேடான்னு ஒருத்தன் கேட்கல. என் விஜயை பார்த்துட்டேன், விஜய்க்காக நாங்க செத்துட்டோம் ஜாலி அப்படிலாம் பேசக்கூடிய கேவலமான பேச்சுகள் எல்லாம் கேட்டோம். இப்பயும் அப்படி பேசிடக்கூடாது, அப்படி வந்துடக்கூடாதுங்கிற பதட்டத்தில் இந்த வீடியோ வெளியிடுறேன். மே 4ல் நடக்க போகும் கொடூரங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப இதா இருக்கு. அதை தடுத்துடணும். அதுக்கு ஏதாவது ஒரு விழிப்புணர்வு குழந்தைகளுக்கு தயவு செய்து ஒவ்வொரு குடும்பங்களும் ஊட்டுங்க. விஜய் ரசிகர் இருந்தாங்கன்னா ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர மாதிரி ஒரு பக்கத்துல போய் நின்று சில விஷயங்களை எடுத்து சொல்லுங்க, முயற்சி பண்ணுங்க. வேற என்ன பண்றது?
இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.